வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான ரோட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சட்னி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நல்லா அருமையாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் ரோட்டு கடைகளில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த கடையில் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி இருக்கும். அதில் காரத்துக்கு நான் ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன். இது காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதில் காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி அப்படியே ரஃப்பாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அந்த வெங்காயம் நிறம் மாறிட்டு தக்காளிலேருந்து தோல் வழண்டு வரும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நிறம் மாறிட்டு தக்காளி பார்க்கும்போது தெரியும் தோல் வழண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அந்த வெங்காயம் தக்காளி வரமிளகாய் இதை மட்டும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஆற விடுறதுனாலும் ஆற விடலாம். அது ரொம்ப டைம் எடுக்குமே. தட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற விட்டோம்னா சீக்கிரமாகவே ஆறி வந்துடும். இப்போ இதனால் நான் ஆற விட்டுடுறேன். இப்போ ஆறி வந்த பிறகு இந்த தக்காளியில் இருக்கிற மேலே உள்ள தோல் இருக்குது பாருங்க, தோலை மட்டும் ஒரு தனியாக நம்ம எடுத்தோம்னா ஈஸியாகவே உரிக்கிறதுக்கு வரும். அது மாதிரி தோலை மட்டும் வெளியில் எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டு இந்த வரமிளகாவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது இந்த மிளகாய் விதைகள்லாம் அந்தளவுக்கு நமக்கு மஞ்சி வராது. அதனால் மிளகாய் விதைகளை மட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டான குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு மறுபடியும் அதே கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்புமே நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டு கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் பொரிஞ்ச பிறகு தாளிப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம கொதிக்க விடணும்லாம் அவசியம் இல்லை. அது கூடவே மிக்ஸி கப் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். கலந்து பாருங்கள். கலந்து பார்த்துட்டு உங்களுக்கு சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜ் கூட வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இட்லி மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ண போகிறேன். அதனால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா சூப்பரான ரோட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டாக்டர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.